ஹத்ராஸில் ஒரு தலித் பெண்ணை தாகூர் சாதியைச் சேர்ந்த 4 கிரிமினல்கள் ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ணி அப்புறம் பிரச்சனை வெளியே வருது, போலீஸ் பதிவு செய்ய மறுக்குது, அப்புறம் மக்கள்லாம் போராடுறாங்க, அப்படி வெளியே வந்துடுது. வந்த பிறகு பாரதிய ஜனதா என்ன செய்யுதுன்னா, அந்த தாக்கூர் சாதி கிரிமினல்களை பாதுகாப்பதற்காக போராட்டம் நடத்துது. அவங்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் இந்த சாதியை சேர்ந்தவங்க, இப்படி வெளிப்படையாக. நீங்கள் இந்தியா முழுவதும் ஒரு பெண்ணு ரேப் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அது குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக ஊர்வலம் போகிறது, இந்த மாதிரி பொது இடங்களில் அதிகார அமைப்புகளில் முயற்சி பண்ணுறதுன்னா அது பாரதிய ஜனதா மட்டும்தான். இப்போ அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் என்ற திமுக ஆதரவாளர் தவறாக ஒரு பெண்கிட்ட வன்கொடுமை செய்கிறாரு. அதற்காக திமுக ராஜசேகரனுக்கு ஆதரவாக ஊர்வலம் போச்சா? இல்லை. போலீஸ் மூலம் பிடிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆதாரங்கள்லாம் சேர்த்து நீதிமன்றத்தில் துரிதமாக தண்டனை வாங்கி தர்றாங்க. ஆனால் இது உத்தரப்பிரதேசத்துலேயோ பீகார்லேயோ மத்திய பிரதேசத்துலேயோ ராஜஸ்தான்லேயோ அப்படி புகார் கொடுத்தாங்கன்னா புகார் கொடுத்தவங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற நிலைமை வருதே தவிர குற்றவாளிகள் தப்பிச்சிடுறாங்க. இது ஹத்ராஸ் மாவட்டத்தில் நடந்தது. பிரபலமான சம்பவன்றதுனால நான் விரிவாக அதில் போகலை. இதில் அந்த முன்னாள் பிஜேபி எம்எல்ஏ ராஜ்வீர் பல்வான் அவர் தான் இந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக ஊர்வலம் போராட்டம்லாம் பண்ணுறாரு.